இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். வழி செலுத்திடவே பலனடைந்திடவே, வழி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் வாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீர். அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 8 முதல் 20 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பேர்செபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையிலிருந்து தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்பினம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்திருக்கின்ற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்போது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரே அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Alleluia, alleluia, alleluia.
தம் படைப்புகளுள் தாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுகரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவர்களிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்குள் எங்களை அனுப்பும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம் போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடிப்போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கதரேனர் என்கிற புறவினத்து பகுதியில் செய்த இந்த அற்புதமான ஒரு செயல் மிகவும் பாராட்டுதற்குரியதாய் அமைந்திருக்கிறது. ஆனாலும் அப்பகுதி வாழ் மக்கள் இந்த அற்புதமான செயலை ஏற்க மறுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தீய சக்திகள் அவற்றினுடைய ஆதிக்கம் அதிகமாகவே இருப்பதை காணலாம். ஒருவேளை அந்த தீய சக்தி என்பது குடிப்பழக்கமாக இருக்கலாம், பண மோகமாக இருக்கலாம், நான் என்கிற அகந்தையாக இருக்கலாம், உலக நாட்டமோ அல்லது பொருள்களின் மீது கொள்ளுகின்ற மோகமாகவோ இருக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் சாதி மத வெறியாக கூட இருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட அந்த தீய சக்தியினால் நாம் அதிகமாக பீடிக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய மனநிலையானது எப்பேற்பட்டதாக மாறிவிடுகிறது என்றால், நாம் தலைக்கால் புரியாமல் சில நேரங்களில் ஆடுவோம். நம்முடைய செயல்பாடு மிகவும் கொடியனவாய் இருக்கும். யாரையும் நாம் நிம்மதியாக வாழ விட மாட்டோம். எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்போம். இதுதான் இன்றைய பேய் பிடித்தவர்களுடைய மனநிலையாக இருந்தது. அதே மனநிலைதான் எப்பொழுது நமக்கு இந்த குடிபோதையோ பணமோகமோ சாதி மத வெறிகளோ அல்லது தான் என்கிற அகந்தையோ வரும்போது நம்முடைய மனநிலையும் ஏறக்குறைய இந்த தீய ஆவி பிடித்த மனிதர்களுடைய மனநிலையாகவே மாறிவிடுகிறது. பாருங்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? இது தான் என்கிற அல்லது நான் என்கிற அகந்தையினுடைய வார்த்தையாகவே நாம் பார்க்கலாம். நல்லவற்றை விரும்பாத ஒரு மனநிலை, இறை பிரசன்னத்தை அனுமதிக்க மறுக்கின்ற ஒரு மனப்பான்மையாகவே இது இருக்கிறது. தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற தவறான எண்ணம் கொண்டவர்கள் தான் இப்பேற்பட்ட மனநிலையில் இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்பகுதி வாழ் மக்களுடைய மனநிலையும் இவ்வாறுதான் இருந்தது. அவர்கள் நல்லவற்றை ஏற்க விரும்பவில்லை.
ஆண்டவர் அந்த அற்புதத்தை, அதிசயத்தை அப்பகுதியில் செய்யும் போது அவற்றை தாராள உள்ளத்தோடு வரவேற்க நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் அம்மக்களிடம் இல்லாததனால் அப்பகுதியை விட்டு செல்லுமாறு, அகலுமாறு அவர்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறார்கள். விடுதலை வாழ்வை விரும்பாத மனநிலை, புது வாழ்விற்கு நம் வழிவகுக்காத ஒரு மனநிலை, மாற்றத்தை விரும்பாத ஒரு எண்ணம். இதைத்தான் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. மாற்றத்தை விரும்பாத நிலையில் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி என்பதே இருக்காது. ஒரு வேலியிலே நடப்பட்டிருக்கிற செடியும் அந்த வேலிக்குள் முளைத்துக் கொண்டிருக்கின்ற கடலை செடியும் பேசிக் கொண்டதாம். கடலை செடி சொன்னது, எங்களை பார்த்தாயா? எங்களை எல்லாரும் நன்றாக கவனிக்கிறார்கள், நீர் பாய்ச்சுகிறார்கள், உரமிடுகிறார்கள், எங்கள் தேவைகளை எல்லாம் அவர்கள் நிறைவு செய்கிறார்கள், நாங்களும் நன்றாக வளர்கிறோம். ஆனால் உங்களுடைய நிலைமையை பார், படுமோசம், எதற்கும் உதவாமல் அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை எவரும் கவனிப்பார் இல்லை என்று சொன்னதாம். அப்பொழுது இந்த வேலி செடியானது இவ்வாறு சொல்ல ஆரம்பிக்கிறது, உண்மைதான், நான் விதைக்காமலேயே வளர்கிறேன், நடாமலேயே முளைக்கிறேன், நீரின்றியே வளர்கிறேன், ஆனால் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்பது எனக்கு புரிகிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. நான் இல்லை என்றால் நீ இல்லை என்பதை எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய தலைகணமானது குறையும் என்று சொன்னதாம். ஒருவேளை அந்த வேலி செடிகள் இல்லை என்றால் என்ன ஆகும் அந்த கடலை செடியினுடைய நிலை? அவை நிச்சயமாக பாழாய் போய்விடும். காட்டு விலங்குகளோ அல்லது ஆடு மாடுகளோ மேய்ந்து ஒன்றுமில்லாமல் அவை போய்விடும். அன்பிற்குரியவர்களே, இது ஒரு அழகான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் வழியாக ஒரு மகத்துவமான ஒரு செய்தியானது நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் எவரும் தாழ்ந்தவரோ உயர்ந்தவரோ கிடையாது. கடவுளுடைய பார்வையில் எல்லோரையும் அவர் வாழ வைக்கின்றார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய முதல் வாசகம். ஆகார் என்கிற பணிப்பெண் ஆபிரகாமினுடைய குடும்பத்திலே இருந்தவர். ஆனால் சாராள் தனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டான் என்ற உடனே அவன் எப்படி தன்னுடைய மகனுக்கு போட்டியாக வந்து விடுவானோ என்கிற எண்ணத்திலே அந்த பணிப்பெண் ஆகாரை விரட்டி அடிக்கிறார். அவரும் தன்னுடைய குழந்தையோடு வெளியே செல்லுகிறார். அன்பிற்குரியவருடைய நிலையை பாருங்கள். உண்ணுவதற்கு உணவில்லை, சரியான இடமும் கிடையாது, போதிய வசதிகள் இன்றி தவித்துக் கொண்டிருக்கிறாள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் தன் குழந்தையோடு. அனாதையாக நிர்கதியான அந்த நிலையிலே தன்னுடைய குழந்தையை ஒரு புதருக்கடியிலே சென்று கிடத்திவிட்டு முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு கடவுளை நோக்கி கூக்குரலிட்டு அவள் அழுகின்றாள். நாம் பல நேரங்களில் கண்ணீர் வடித்து வேதனையோடு கடவுளை நோக்கி நம் கூக்குரலை எழுப்பி நாம் அழும்போது, விண்ணப்பத்தை எழுப்பும் போது கடவுள் அவற்றை செவி கொடுத்து கேட்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமானது. அந்த வேலி செடிக்கு நிகரானவராக ஆகார் என்கிற பணிப்பெண்ணானவள் இந்த இடத்திலே நான் அடையாளப்படுத்துகிறேன். அந்த கண்ணீரை கேட்ட கடவுள் உடனடியாக அவருக்கு செவி சாய்த்து, அஞ்சாதே, உன் மகன் வழியாக பெரிய இனம் ஒன்றை நான் உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் அன்பிற்குரியவர்களே ஆசீர்வாதம். புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகின்ற அருள் ஆசீர்வாதம். அதே நிலையைத்தான் நற்செய்தியும் இன்றைக்கு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இப்பேற்பட்ட உன்னத படிப்பினைகளை கொடுக்கின்ற இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். இறைவன் நமக்கு புது வாழ்வு அளிக்கிறார், இறைவன் நமக்கு விடுதலை அளிக்கின்றார், இறைவன் நம் வாழ்விலிருந்து நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை உணரும் போது இறையாட்சி நமக்குள் பிறந்து விட்டது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளிலும் ஆசைகள் ஒன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனம் உள்ளிலும் ஆசைகள் ஒன்றும். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீரால் கலக்கின்றோம், அதை பயனுள்ள கருவியாய் மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
உணரவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்னாயினே உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே. உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்ந்த உறவாகிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சம் என்றவரே என்னுள்ள நாடுது. நெஞ்சமும் பாடுது,
கண்களும் தேடுது, தஞ்சம் என்ற வரையே என்னுள்ளம் நாடுது. என் நிறை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடும், தன்னிறை அன்பால் நற்கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என் நிறை தேவன் ஏற்றிய தீபமை பாமரன் பாடும், தன்னிறை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு தரும் இறையாட்சியில் பங்கு கொள்கிற நல்ல மனிதர்களாக இறைவனின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பக்தரியலோ, கன்னி தாயாரின் பக்தரியலோ, உன்னதமாய் பேரும் மாற்றி உற்ற பாக்கியமே, உன்னதமாய் பேரும் மாற்றி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடிமுனைந்த மன்ன கோத்திர மாதவா, சென்னி மகுட முடிமுனைந்த மன்ன கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.